அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து இட்லி மாவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு வந்து இட்லி மாவு நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு எடுத்துருக்கேங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சமாக அந்த ஸ்வீட்டை நமக்கு தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதில் நான் வந்து கலருக்காக கேசரி கலர் பவுடர் சேர்க்குறேங்க. உடனே உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்குங்க. அதை நல்லா கொஞ்சம் நல்லா கலக்கிக்கலாங்க. எல்லாத்தையும் பாருங்கள், இந்த பதத்தில் கலக்கி எடுத்துக்கோங்க மாவை. இதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுறேன், ஒரு டம்ளர் தண்ணிங்க. ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை, அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஜீரோ காய்ச்சிக்கலாங்க. நம்ம இப்போ சர்க்கரை பாகு பாருங்கள் நல்லா கரைஞ்சி வருது. அது நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கிட்டங்க. ஒரு பக்கம் நம்ம வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. பாருங்கள், ஜீரோ நல்லா கொதிச்சிச்சிங்க சர்க்கரை பாகு. அதில் கொஞ்சமாக ஒரு 2-3 சொட்டு நீங்கள் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க, நல்லாயிருக்குங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம இந்த வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்பூனில் அந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாங்க, பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம மாவு எல்லாத்தையும் அதில் ஊற்றி எடுத்துக்கலாங்க, எண்ணெயில் போட்டு பொரித்து. பாருங்கள், ஒரு பக்கம் திருப்பிக்கலாங்க. ஒரு பக்கம் வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் சேர்த்து நீங்கள் எடுத்துருங்க. 10 நிமிஷம் அதில் ஊறினதுக்கப்புறம் எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே அதே மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் நம்ம கழித்து எடுத்து பார்த்தோம். சுவையான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.